வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் ஒரு மிக முக்கியமான மற்றும் உலக அரங்கில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வைப் பற்றி தான் விரிவாக பார்க்கப் போகிறோம். எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு இந்தியாதான் இனி உதவ வேண்டும் என்ற ஒரு வலிமையான விரக்தி கலந்த குரல் நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் இருந்து, குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று அழைக்கப்படும் POK பகுதியில் இருந்து இப்பொழுது ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. ஒரு காலத்தில் இந்தியாவை எதிர்ப்பதாக நினைத்துக்கொண்டு பாகிஸ்தான் அரசாங்கத்தின் பொய் பிரச்சாரங்களை நம்பியிருந்த மக்கள் இன்று நிஜம் என்ன என்பதை உணர்ந்து வீதிகளில் இறங்கி மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த பல வாரங்களாக பொதுமக்களின் போராட்டங்கள் நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காமல் தீவிரமடைந்து வருகின்றன. இந்த மாபெரும் மக்கள் போராட்டங்கள் முன்னின்று நடத்தும் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு எனப்படும் KAAC அமைப்பின் முக்கிய தலைவரான சர்தார் அமன் கான் எந்தவித ஒளிவுமறையுமின்றி நேரடியாகவே இந்தியாவிடம் உதவியை கோரியுள்ளார். இது ஏதோ சாதாரண ஒரு அரசியல் கோரிக்கை அல்ல. பல சகாப்தங்களாக தங்களை அடிமைகளாக நடத்தி வரும் ஒரு அரசியலிலிருந்து விடுதலை வேண்டி நிற்கும் மக்களின் மரண ஓலம் என்றே சொல்ல வேண்டும். பாகிஸ்தான் அரசாங்கம் அங்குள்ள மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு செவிசாய்ப்பதற்கு பதிலாக மிக கொடூரமான முறையில் அந்த போராட்டங்களை ஒடுக்க நினைக்கிறது. குறிப்பாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு செல்ல வேண்டிய மிக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களான உணவு தானியங்கள், குடிநீர் விநியோகம் மற்றும் உயிர்காக்கும் மருத்துவ பொருட்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி மொத்தமாக முடக்கியுள்ளது. மக்களின் பட்டினி போட்டால் அவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டு அர்ப்பணிவார்கள் என்று பாகிஸ்தான் ராணுவம் கணக்கு போடுகிறது. ஆனால் மக்கள் முன்பை விட இப்பொழுது அதிக வீரியத்தோடு எதிர்த்து நிற்கிறார்கள். கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ராவலகோட்டில் உள்ள இத்தகா மைதானத்தில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். அந்த மக்கள் வெள்ளத்தின் நடுவே நின்று முழக்கமிட்ட சர்தார் அமன் கான், நாம் கட்டுப்பாட்டு கோட்டு எல்லையை அதாவது LOCயை நோக்கி செல்லலாமா என்று மக்களிடம் ஒரு ஆவேசமான கேள்வியை முன்வைத்தார். அப்பொழுது அந்த மைதானத்தில் கூடியிருந்த ஒட்டுமொத்த மக்களும் எந்தவித தயக்கமுமின்றி செல்வோம் செல்வோம் என்று வானை பிளக்கும் அளவிற்கு முழக்கமிட்டனர். இந்த முழக்கம் பாகிஸ்தான் அரசின் அடக்குமுறைக்கு எதிரான அவர்களின் பல நாள் கோபத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகும். தொடர்ந்து பேசிய அவர், எங்கள் கோரிக்கைகளை கேட்காமல் பாகிஸ்தான் அரசு மீண்டும் எங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினால் அதை பார்த்து நாங்கள் பயந்து ஓட மாட்டோம். எங்களுக்கு வேறு வழிகள் இருக்கின்றன. நிலைமையை இன்னும் மோசமாக மாறினால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கும் மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு நிலவி வரும். இந்த கொடூரமான சூழ்நிலையில் பூஜ் மற்றும் டோடா பகுதிகளில் உள்ள கட்டுப்பாட்டு கோட்டு எல்லையை இந்தியா எங்களுக்கு திறக்க வேண்டும். அதன் மூலம் எங்களது மக்கள் அமைதியான முறையில் இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்தியா எங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவ வேண்டும் என்று அவர் நேரடியாக இந்திய அரசிடம் உருக்கமான கோரிக்கையை வைத்துள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது எப்போதுமே இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒரு ஒருங்கிணைந்த பகுதிதான் என்பதை பல முறை உலக நாடுகள் மத்தியில் திட்டவட்டமாக பதிவு செய்துள்ளது. காஷ்மீரின் சில பகுதிகளை சட்டவிரோதமாக பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்திருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் தங்களை ஒருபோதும் பாகிஸ்தானியர்களாக உணர்ந்ததில்லை. பல ஆண்டுகளாகவே அந்த மக்கள் பாகிஸ்தான் அரசால் 2ஆம் தரம் குடிமக்களாக நடத்தப்பட்டு வருகிறார்கள். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள நீர் வளங்கள், கனிம வளங்கள் மற்றும் மின்சாரம் என அனைத்தையும் முழுமையாக சுரண்டப்பட்டு பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் சிந்து போன்ற முக்கிய மாகாணங்களுக்கு பெரும் அளவில் கொண்டு செல்லப்படுகின்றன. ஆனால் அந்த வளங்களுக்கு சொந்தக்காரர்களான உள்ளூர் மக்களுக்கு அடிப்படை மின்சாரம் கூட தரப்படுவதில்லை. குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த வஞ்சனையை எதிர்த்து ஆரம்பத்தில் தங்களது உள்ளூர் உரிமைக்காகவும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காகவும் நியாயமான முறையில் வரிகளை குறைக்க கோரியும் தொடங்கிய இந்த போராட்டம் இன்று பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான விடுதலையை கோரும் ஒரு மாபெரும் மக்கள் புரட்சியாக உருவெடுத்துள்ளது. சமீபத்தில் நடந்த பேரணிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தானின் ஒரு பகுதி அல்ல என்றும் எங்களுக்கு பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் வேண்டும் என்றும் மிக தெளிவான ஆவேசமான முழக்கமிட்டுள்ளனர். இது பாகிஸ்தான் ஆட்சியாளர்களின் தூக்கத்தை முற்றிலுமாக கெடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து நிலைமையை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் அரசு தங்களது வழக்கமான தீவிரவாத முத்திரையை கையில் எடுத்துள்ளது. மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடும் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு அமைப்பை கடந்த ஜூன் 5ஆம் தேதி அன்று ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்தி அந்த அமைப்பிற்கு முழுமையான தடை விதித்துள்ளது பாகிஸ்தான் அரசு. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவமும் துணை ராணுவ படையினரும் ரேஞ்சர்ஸும் அந்த பகுதியில் ஒரு மிக கொடூர மனித உரிமை மீறல்களை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். பல இடங்களில் அமைதியாக போராடிய பொதுமக்கள் மீதும் மாணவர் அமைப்பு மீதும் கண்மூடித்தனமாக தடியடிகள், ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வன்முறையில் பல அப்பாவி பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் என்றும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல முக்கிய தலைவர்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இருந்தபோதிலும் துப்பாக்கி முனையில் இராணுவ பலத்திலும் தங்களை என்றென்றைக்கும் அடக்கிவிடலாம் என்று பகல் கனவு காணும் பாகிஸ்தான் அரசுக்கு தங்களது உயிரை கொடுத்தாவது இந்த அடக்குமுறையிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற அசாத்திய துணிச்சலுடன் அந்த மக்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறார்கள். சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் எப்போதுமே காஷ்மீர் பிரச்சினையை முன்னிறுத்தி இந்தியாவின் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லை என்றும் காஷ்மீர் மக்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் பல ஆண்டுகளாக ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்து வந்தது. ஆனால் இன்று அதன் சொந்த ஆக்கிரமிப்பில் உள்ள இஸ்லாமிய மக்களே பாகிஸ்தானை விரட்டியடித்துவிட்டு எங்களை இந்தியாவிடம் சேர்த்து விடுங்கள், இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்திருப்பது பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ராஜதந்திர மற்றும் தார்மீக தோல்வியாகும். இன்னொரு பக்கம் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதி இன்று எப்படிப்பட்ட மாபெரும் வளர்ச்சியை கண்டு வருகிறது என்பதை எல்லையின் அந்த பக்கம் இருக்கும் மக்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் டிஜிட்டல் ஊடகங்கள் வழியாகவும் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள காஷ்மீரில் இன்று பள்ளிகள், கல்லூரிகள், புதிய தொழில் நிறுவனங்கள், G20 உச்சி மாநாடு போன்ற சர்வதேச நிகழ்வுகள் என வளர்ச்சி விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லையின் அந்த பக்கம் பாகிஸ்தான் வசம் உள்ள காஷ்மீரிலோ மக்கள் உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி இருளில் தவித்து வருகிறார்கள். பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த பொருளாதாரமே இன்று அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கிறது. சர்வதேச நாணய நிதியிடம் கடன் வாங்கி நாட்டை நடத்தும் ஒரு கையேறு நிலையில்தான் பாகிஸ்தான் அரசு உள்ளது. தங்களுக்கே சோறு இல்லாத நிலையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களை பற்றி அவர்கள் எப்படி சிந்திப்பார்கள்? இந்த ஒட்டுமொத்த விரக்தியின் வெளிப்பாடுதான் சர்தார் அமன்கான் போன்ற தலைவர்களை இந்தியாவை நோக்கி தங்களின் கைகளை நீட்ட செய்துள்ளது. இந்தியா எப்போதுமே மனிதாபிமான அடிப்படையில் உதவி கேட்பவருக்கு ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டும் ஒரு உன்னதமான தேசம். கொரோனா காலகட்டத்தில் உலகின் பல நாடுகளுக்கு தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கியதும் நாம்தான். அண்டைய நாடான ஆப்கானிஸ்தானின் நிலநடுக்கமோ அல்லது உணவு பஞ்சமோ வந்தபோது பல ஆயிரம் டன் கோதுமைகளை அனுப்பி வைத்தது நாம்தான். பொருளாதார நெருக்கடியை சிக்கி தவித்த இலங்கைக்கு பல மில்லியன் டாலர்களை அள்ளி கொடுத்து மீட்டெடுத்த பெருமை இந்தியாவையே சாரும். அப்படிப்பட்ட இந்தியா வரலாற்று ரீதியாக சட்டப்படி தங்களுக்கு சொந்தமான ஒரு பகுதியில் மக்கள் பசியிலும் இராணுவ தாக்குதலிலும் சிக்கி தவித்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அலறும்போது நிச்சயம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்று அரசியல் வல்லுநர் கணித்துள்ளனர். சர்தார் அமன்கானின் இந்த பகிரங்க அழைப்பு என்பது வெறுமனே உணவிற்காக அழைக்கப்பட்டது மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் ரீதியான பெரிய நகர்வு. பூஞ்ச் மற்றும் டோடா எல்லைகளை திறக்க வேண்டும் என்று அவர் கேட்பதன் மூலம் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஒரு நேரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். நீங்கள் எங்களை ஒடுக்க நினைத்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லையை கடந்து இந்தியாவிற்கு சென்று அடைக்கலம் புகுவோம். அதன் மூலம் உலகத்தின் ஒட்டுமொத்த கவனமும் பாகிஸ்தான் இராணுவம் நடத்தும் மனித உரிமை மீறல்கள் மீது விழும் என்ற ஒரு மிகப்பெரிய வியூகத்தை அவர் வகுத்துள்ளார். இந்த போராட்டம் இனிவரும் நாட்களில் எத்தகைய வீரியத்தை அடையும்? பாகிஸ்தான் அரசு இதை எப்படி சமாளிக்கப் போகிறது? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசாங்கம் சர்தார் அமன்கானின் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள என்ன விதமான ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதை ஒட்டுமொத்த உலகமே இப்போது உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக வளர்ந்து வந்த பொய்முக மூடி இன்று கிழிந்து தொங்குகிறது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களின் இந்த மாபெரும் எழுச்சி அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக மக்கள் என்றாவது ஒரு நாள் விழித்தெழுவார்கள் என்ற வரலாற்று உண்மையை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக நிரூபித்து உள்ளது. இத்துடன் இந்த விரிவான பதிவை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிப்போம். நன்றி, வணக்கம்.